அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் எங்கள் தளபதி அண்ணன் மட்டும்தான். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் ஜெயிச்ச பிறகு ஒன் மீட்டிங்கில் அவர் சொன்ன முதல் விஷயம், மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்கள ஏமாற்றாதீங்க, உங்கள் மேலே ஒரு கரை வந்துச்சுன்னா அது என் மேலே வந்த மாதிரி. சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. பவர்ட் பை கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre Dream Township premium plots. Naturals, world's fastest growing salon chain. Air fiber Wi-Fi. Dr. Shivarma Oil Tarum Ayurveda. Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampa Sky One. பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை உங்கள் மேலே வீண். அதுதான் இஸ் அ மேன் ஆஃப் செல்ஃப் பிலீஃப். அதை எடுத்துக்காட்டு நிறைய பேர் பெரிய பெரிய கட்சிலாம் இருக்குது, அதை முறியடிக்க முடியாது, அவங்க முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன போது தனியாக ஒரு 2 yearsல ஆட்சி அமைக்கிறது வேர்ல்ட்லே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த சீன் ஜனவரி ரிலீஸ் ஆயிருந்தா அந்த எஃபெக்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏப்ரல் மேல ரிசல்ட் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்போ நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டைட்டில் கார்டு வருது, அதுவே மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. 2013 டைம் டு லீடுன்னு தலைவால வச்சாரு. அப்ப நிறைய பிரச்சனைகள் சந்திச்சாரு. முன்னாடி ஆண்ட கட்சிகள் நிறைய பிரச்சனை கொடுத்துச்சு. இப்போ அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் எனிதிங் நெகட்டிவ். ஒரு இடத்துல ஒரு ஒன்றிய செயலர் ஒரு 1 lakh ஏதோ பிரைப் எடுத்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. இமிடியேட்டா அவரை தூக்கிட்டாரு. கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடு அண்ட் சேஃப் தமிழ்நாடு ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் பர்டிகுலரா இருக்காரு. கான்ஃபிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். ஒரு விஜய் சார் ஃபேனாக ஒவ்வொரு வாட்டியுமே அந்த படம் வரும்பொழுது தேட்டரில் ரிலீஸ் பண்ண மாசா அதுக்கான ஒரு தனி கெத்தை காட்டக்கூடிய நபர் தான் இவர். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது திஸ் இஸ் வாட் த சக்ஸஸ் இஸ் அப்படின்னு சொல்லணும். யூ பீன் அ பியோர் ஃபேன். அந்த ஃபேனுக்கு நீ எவ்வளோ அந்த ஒரு நபருக்கு உண்மையாக இருந்தால் இன்னைக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அண்ட் யூனோ கெட்டிங் இன் டு த பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஈஸிங்க. அந்த நீச்சல் தெரிஞ்சாதான் நீச்சல் அடித்து மேலே வர முடியுன்றது ஒரு எப்போவுமே எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி அழகாக அந்த நீச்சல் என்ன சொல்லுது குதிச்சுட்டாரு. ரொம்ப அழகாக இன்றைக்கி சாரோட பல இடத்துல அவரையும் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி. அவருக்கான இடத்தை இன்றைக்கி ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் மிஸ்டர் MLA Revan sir on the stage, please. I think it's a very, very proud moment. Okay, Vijay sir oda fan boya in the segment நம்ம போயிடலாம். ஓகேங்களா? Ready, over to. இதோட டயலாக் ஞாபகம் இருக்கா? இதான் லியோ சக்ஸஸ் மீட்டில் தலைவர் சொன்னார். அதை திருப்பி மலேசியாலையும் சொல்லியிருந்தார். அண்ட் நிறைவேற்றி காமிச்சிட்டாரு. கப்பை கொண்டு வந்து சேர்த்துட்டோம் நாங்கள். கப்பை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் ஒன். இந்த பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை உங்கள் மேலே வீண். அதுதான் இஸ் அ மேன் ஆஃப் செல்ஃப் பிலீஃப். அதை எடுத்துக்காட்டு இந்த பாலிடிக்ஸில் நிறைய பேர் பெரிய பெரிய கட்சிலாம் இருக்குது, அதை முறியடிக்க முடியாது, அவங்க முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன போது தனியாக ஒரு 2 yearsல ஆட்சி அமைக்கிறது வேர்ல்ட்லே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அது பண்ணி காமிச்சிருக்காரு. தட் ஷோஸ் செல்ஃப் பிலீஃப். அது 2004 இந்த படத்தை சொல்லியிருக்காரு. ஓகே, தட்ஸ் a real fan boy. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஐ அம் கமிங் சொல்லியிருப்பாரு. எஸ், ஐ அம் கமிங். எஸ். ஸோ இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் அந்த படத்தையே பார்த்துட்டு இருந்தீங்களா? ஓகே, இந்த சீன் ஜனவரி ரிலீஸ் ஆயிருந்தா அந்த எஃபெக்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏப்ரல் மேல ரிசல்ட் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டைட்டில் கார்டு வருது, அதுவே மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எடுத்துக்காட்டு கோடிக்கணக்கான பேர் இங்கே இருக்காங்க, அதில் ஒருத்தர் நான். ஓகே ஃபைன், சூப்பர். ஒரு தலைவன் உருவாரு ஒரு யுகம். அதே மாதிரி இவர் ஒரு தலைவராக 33 வருஷம் இருக்கு. இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் 2 years, 33 yearsஸாக இதுக்காக ஒரு விதையை போட்டிருக்காரு. எங்கெல்லாம் அதுக்கான பக்குவப்படுத்தியிருக்காரு. நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்,
பல விஷயங்கள் வந்து அவர் கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் நான் சொல்லுவேன். நீங்கள் சும்மா வந்தோம் அப்படின்ற ஒரு 2 இயர்ஸில் இது பண்ண முடியாது. அவர் மேலே மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை வந்து ஒரு 33 இயர்ஸ் அவர் பண்ண செயல்கள் தான். பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் ஒன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு, நான் கேட்க மாட்டேன். அவர் சொல்கிற ஒரு டைலாகுமே அவர் ரியல் லைஃப்பில் வந்து பண்ணி காமிச்சிருவார். அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், வந்தார், ஜெயிப்பேன்னு சொன்னார், ஜெயிச்சு காமிச்சார். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன சொல்லுவார் கண்டிப்பாக செஞ்சு காமிப்பார். தட்ஸ் மேனிஃபெஸ்டோ சொன்ன ஒரு விஷயமும் செஞ்சு காமிப்பார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உண்மையான கதைலாம் சொல்லி உயிரையே கொடுப்பேன். என்ன சார், எப்படி சார் உண்மையான மக்களுக்காக அன்பு மக்கள் வந்து உண்மையான காதல் அவர் மேலே வச்சுருக்காங்க, அவருக்கு மக்களுக்காக உயிரே கொடுப்பார். தட்ஸ் a fact. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாழ்க்கை ஒரு வட்டம்டா. 2013 வந்து டைம் டு லீடுன்னு தலைவால வச்சார். அப்போ நிறைய பிரச்சனைகள் சந்திச்சார். முன்னாடி ஆண்ட கட்சிகள் நிறைய பிரச்சனை கொடுத்துச்சு. இப்போ அவர் லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் ஒரு சர்க்கிளாக போய் இஸ் லீடிங் இட் நவ். அவர் சொன்ன வார்த்தையே ஒரு சர்க்கிளாக வந்து லீட் பண்ணுறாரு. அண்ட் தட்ஸ் த திங். எஸ், லாஸ்ட் ஒன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அது வந்து இன்னும் பல எலெக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக இது பொருந்தும். அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் எங்கள் தளபதி அண்ணன் மட்டும்தான். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக வெற்றி நிச்சயம் ஆயிடுச்சு. அடுத்த 5 வருடம் எப்படி இருக்கும்? மனசாட்சி உள்ள மக்களாட்சின்னு தலைவர் சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி மக்களுக்காக மக்கள்லேருந்து ஒரு பிரதிநிதி வந்து அரசியல் ரூல் பண்ணால், எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாமல் மக்களில் ஒருத்தவர், மக்கள் கூட கனெக்டாகிற ஒருத்தவர் அவங்க ரூல் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கவர்மெண்ட் தான். அவர் அண்ணனா, ஒரு பையனா, ஒரு தம்பியாக கனெக்ட் பண்ணுற பல லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பராக இல் ரூல் த கவர்மெண்ட் இன் அம்ஷூர் அடுத்த 5 வருஷம் இல்லை, பல வருஷங்கள் வந்து தமிழ்நாடு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்தியாவிலே ஒரு முதன்மை ஸ்டேட்டாக கண்டிப்பாக தமிழ்நாடு விளங்கும். ஓகே, ஃபைன், சூப்பர் சார். என்னன்னா as a ஃபேன் மொமெண்ட்டாக பயங்கரமாக தெரிக்க விட்டீங்க. எனக்கே உண்மையாக லாஸ்ட் ஒன் நானே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டேன் சார். டப்புன்னு அடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ என்னன்னா இன்னொரு ஒரே ஒரு சின்ன செக்மெண்ட். என்ன படம் சார்? அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் திஸ், ஒரு சின்ன கேம். வேட்டைக்காரன், துப்பாக்கி, ஓகே, வசீகரா, ஓகே, சுறா, பா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி போடுங்க. ஏஐ பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணுங்க. புதிய கீதை, ஃப்ரெண்ட்ஸ். பா நல்ல வேற ஏதாவது ஒன்று ஜர்க் ஆகிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? பத்ரியும் இல்லையா? தெரியலங்க. உயிரே கொடுப்பாரு சார். காதல். ஷார்ஜஹான். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தெரியல, சீரியஸா. நினைத்தேன் வந்தாய். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது தெரியுமா? யோசி. ரொம்ப பழசா போறீங்க. நாங்களாம் 90s கிட்ஸ். ஏதாவது ஒரு இன்ட் கொடுக்கலாமா? அங்க பாருங்க சார், ஒருத்தர் அங்க இன்ட் கொடுக்குறாங்க இப்படி. பூவே உனக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பகவதி. ஓகே, ஃபைன், சூப்பர் சார். அண்ட் ஒன் லாஸ்ட் டைம், ஜனநாயகன் திருவிழா எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? வெரி இமோஷனல் மூமெண்ட். ஏன்னா அவர் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரெயினில் பார்த்துட்ருக்கோம். அஸ் அ தேட்டர் ஓனர் நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம். பட் இப்போ ஆஃப் பொலிட்டீஷியன் அவர் கூட பயணிக்கிறதுனால அவரோட வேறு முகத்தையும் பார்த்துட்ருக்கோம். அதை பார்க்கும் போது இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோன்ற ஒரு ஏக்கம் ரொம்ப இருக்குது மனசில். பட் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெரிய நல்ல விஷயம் நடக்குதுன்னா we are ready for that. I am sure தமிழ்நாடு மக்களும் அதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் மேனிஃபெஸ்டட் இந்த ஒரு இடம் நமக்கு சாரோட பாலிடிக்ஸில் இருக்கும் நீங்கள் நினச்சது உண்டான்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு அழகான உங்களுக்கான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. ஒரு ஃபேன் பாயாக ஒரு தேட்டரில் அவர் படம் ரிலீஸ் வரும்பொழுது த ஹார்ட் ஒர்க் யூ புட் இன், சாரோட படம் ரிலீஸ் ஆகும்போது கொண்டாடி இருக்கீங்க ஃபேன்ஸோட. இன்னைக்கு அதே வந்து சாரோட ஒரு தோல் கொடுக்குற அளவுக்கு ஒரு தம்பியாக மாறி இன்னைக்கு அரசியல் ரீதியாகவும் களம் இறங்கியிருக்கல. ஹவு இஸ் திஸ் டிஃப்ரென்ஸ் டு யூ நவ்? இல்லை, நான் இந்த இடத்துல வருவேன் மேனிஃபெஸ்ட் பண்ணல. பட் தென் அவர் சிஎம்னு மேனிஃபெஸ்ட் பண்ணோம். ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸாகவே நான் பல ரசிகர்கள் கூட சேர்ந்து நானும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். வென்எவர் ஐ மீட் ஹிம், ஒரு தடவை பார்க்கும் போதுமே சார் நீங்கள் சிஎம் ஆகணும், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். அது நடந்துட்டுருக்கு. பட் அவர் கூட சட்டசபையில் வந்து உட்காந்து இருக்கிறதுல இட்ஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ. ஒரு சரியல் மூமெண்ட் தான் நான் சொல்வேன். இப்போ சினிமாவை தாண்டி இந்த ஹார்ட் ஒர்க் இஸ் ஈவன் மோர் டஃப் அண்ட் இட்ஸ் கோயிங் டஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அது எப்படி சார் அவர் மேனேஜ் பண்ணுறாரு, எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, கூடவே பார்க்குறீங்களே, இட் இஸ் நாட் ஈஸி. இல்லை, சினிமா இஸ் ரியல். திஸ் இஸ் ரியல் ப்ராப்ளம்ஸ், ரியல் பீப்புள் இமோஷன்ஸை கூட பார்க்குறது இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங். அது வந்து மக்கள் வந்து எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. சினிமாவில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க. பட் அரசியல் வரும்போது ஐடியாலஜிஸ் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ ஆல் தட் இஸ் தேர். அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும் போது நிறைய பேர் விமர்சனம் வைப்பாங்க, பல பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, எதிர்ப்புக்கு தெரிவிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இஸ் மேனேஜிங் இட் ரியலி வெல். அவர் வந்து ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி ப்ராப்பராக மார்னிங்கே வந்து எல்லாத்தையும் அவருக்கிறதுனால எவ்ரி ஒன் இஸ் லைக் வெரி அட்டென்டிவ்.
ரொம்ப வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு எம்எல்ஏ எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணால் கூட டைரக்ட்லி கால்ஸ் அண்ட் வான்ஸ் தேம் அவர் ப்ரைஸ் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக அவர் பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப சோஷியல் மீடியா ஆல்சோ இ செக்ஸ். எங்கேயாவது ஒரு சின்ன லேடி வந்து எங்கேயாவது ஒரு இஷ்யூ சொன்னால் கூட அவங்க கால் பண்ணி அந்த எம்எல்ஏ என்னென்னு போய் பாருங்கன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மக்கள் மேலே அக்கறையோடு ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. எஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ, பட் இன்றைக்கி வந்து செக்ரட்டேரியட் வந்து எப்படி மாறி இருக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 9 to 5 ஜாப் தாண்டி ஒரு டிசிப்ளின் ஸ்கூலாக மாறி இருக்கு நான் கேள்விப்பட்டேன். தட் பிகாஸ் சார் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே வந்துடணும், ஸோ கரெக்டாக சாரும் வந்துடுவார். தட் ஐ மீன் there's a proper timing to run it அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரிலாம் மாறி இருக்குன்னு. இஸ் இட் ஸோ? அந்த மாதிரி சார் வந்து 9:20க்குலாம் என்டர் ஃபோர்ஸ் இது கோர்ட் என்டர் ஆயிடுவார். அசம்பிளி ஹால் 9:28க்கு வந்துடுவார். பிஃபோர் தட் வி ஷுட் ஆல் பி தேர். நாங்கள் 107 பேர் இருக்கோம். 107 பேர் அங்கே வில் பி ப்ரெசென்ட். ஸோ தட்ஸ் ஹவ் மற்ற அதர் பார்ட்டிஸ் வராங்களா இல்லையோ நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். பிகாஸ் ஈ வில் மானிட்டர் இருக்காங்களா, மக்கள் குறைக்க வந்து கொண்டு வந்திருக்காங்களா, ஈல் செக் எவ்ரி திங். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டிசிப்ளின்டான லாட் தான் நாங்கள் பெருமையாக சொல்லிப்போம். And I think இதுவும் நான் கேட்டுடுறேன் சார். being a CM itself it's a very toughest job, and அதை தாண்டி இன்னைக்கு serving for people அப்படின்னும் பொழுது ஐம் ஷுர் அவருக்கு கீழே இருக்கிற எல்லாரையுமே வந்து he has to be strict in a point என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. and how strict is sir with all of you now? Zero tolerance towards anything negative, டுவர்ட்ஸ் கரப்ஷனாக இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக இருக்கட்டும், ஏதாவது அவர் பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஏன் ஜீரோ டாலரன்ஸ். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு 1 lakh ஏதோ பிரைப் எடுத்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. இம்மிடியேட்டாக அவரை தூக்கிட்டார். ஸோ அந்த அளவுக்கு யாராக இருந்தாலுமே சரி அவர் வந்து இம்மிடியேட் ஆக்ஷன் எடுத்துருவார். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் ஜெயிச்ச பிறகு 1-on-1 மீட்டிங்கில் அவர் சொன்ன மொதல் விஷயம், மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்கள ஏமாத்துறாதீங்க, உங்கள் மேலே ஒரு கரை வந்துச்சுன்னா அது ஏன் மேலே வந்த மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் என்கிட்ட வாங்க, ஐ வில் சால்வ் இட் ஃபார் யூ, டோன்ட் டேக் இட் லைட், வி ஹேவ் டு மேக் ஷுர் பீப்புள் ஆர் சாட்டிஸ்ஃபைட்னு சொன்ன வார்த்தை இது ஒரு எம்எல்ஏக்கு கூப்பிட்டு சொன்னார் அவர். ஸோ அது வந்து இட் கீப்ஸ் ரிமைண்டிங் எவ்ரி டே மார்னிங் நாங்கள் போகும்போது அவர் வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டாகவே இருக்கும். சில விஷயங்கள் வந்து அவர் டிஸ்கஷன் பண்ணாமல் வித் ஆல் ஆஃப் யூ தெர் இஸ் நோ ஸ்டெப் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் தனித்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா யூ ஹேவ் டு கோ டேக் அ டிசிஷன். எல்லாருமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியில் இருக்கணும். எடுக்கக்கூடிய அந்த டிசைடிங் அத்தாரிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச பிறகு தான் அதுக்கான ஒரு வெளியில் ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் த ஸ்கூல் ரூல்ஸ், இந்த பிரின்சிபலோட ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி சில செக்லிஸ்ட்லாம் சார் வச்சிருக்கார் போல. ஸோ ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங்ன்ற மாதிரியும் நாங்கள் கேள்விப்பட்டோம். There are certain protocols which we maintain. அந்த ப்ரோட்டோகால்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இந்த ஒரு பாலிசி டிசிஷனும் எடுக்கப்படும். அதே போல அவர் வந்து ஒரு பெரிய பாலிசி எடுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ரிகார்டிங் எடுக்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரி டாப் லீடர்ஸ்லாம் கூப்பிட்டு அவர் அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு ஒரு சஜஷன்ஸ் கேட்டு தான் ஒரு பாலிசி டிசிஷன் எடுப்பார். ஸோ இஸ் வெரி அந்த மாதிரி நான் மட்டும் எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டுன்னு நினைக்காம எல்லாரையும் கூப்பிட்டு ரெஸ்பெக்ட் ஆஃப் பார்ட்டி, அவங்க என்ன பார்ட்டி கூட இருக்கலாம், பட் அவங்கள கூப்பிட்டு கேட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கி தான் அவர் வந்து ஒரு கரெக்டிவ் டிசிஷன் எடுப்பார். Okay, I know this question is too early for me to ask you, but still I wanted to ask. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்காக அவர் ஒரு விஷயம் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு in a very short span of time, but still அந்த தமிழ்நாடு மக்களுக்காக இன்னமும் இருக்கு நிறைய விஷயங்கள், இஸ் வெரி ஸ்ட்ராங் அபவுட் இட் இருக்கும்ல. ஸோ வாட் இஸ் இஸ் அவரோட கோட்பாடு என்ன, தமிழ்நாடு மக்களுக்காக என்ன வச்சிருக்காரு? கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடு அண்ட் சேஃப் தமிழ்நாடு ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். இந்த இது மெயினாக அவர் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கார். நீங்கள் இப்போயே பார்த்துருப்பீங்க, இந்த லாஸ்ட் 2 monthsலேயே நிறைய இடத்துல கரப்ஷன் ஹஸ் பின் கம் டவுன் டிராஸ்டிக்லி. ஜீரோ ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் தென் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. இந்த கம்மிங் ஃபியூ மந்த்ஸ் இந்த இயர்ஸ் அது கண்டிப்பாக அது நெல்லுக்கு போயிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பெண்கள் சிங்கப்பெண் படை அது போன்ற நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு. நிறைய திட்டங்கள் இன்னும் இருக்குது ஃபார் எம்பவரிங் விமன், ஃபார் விமன் சேஃப்டி அண்ட் சில்ட்ரன் சேஃப்டி. அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வரும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றம் வந்து தமிழ்நாடு காணும். ஐ திங்க் அது சில விஷயம் சொல்லுவோம்ல சார், அந்த சேயிங் ஹேஸ் டு பி ரியல் அப்படின்றது அவர் என்ன சில மேடைகளில் சொன்னாரோ கரப்ஷன் விஷயத்தில் அது இன்னைக்கு இன் ரியல் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் மக்களுக்கும் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ சார் கிட்ட நான் கேட்டுட்டேன் சின்ஸ் யூஆர் பீயிங் அ பார்ட் ஆஃப் இட். பட் அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ ரேவந்த் ப்ரோ கிட்ட நான் கேட்குறேன், சொல்லுங்க த ரியல் ஃபேன் மூமெண்ட் ஆஃப் ஜனநாயகன் எப்படி இருந்தது பிரதர், சொல்லுங்க. வெரி வெரி என்கரேஜிங். ஏன்னா கடைசி படம் எவ்வளோ பெருசாக பண்ண முடியுமோ பண்ணோம், மக்களும் கொண்டாடினாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிலிம். ஆல் த கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டையர் டீம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மக்கள் அந்த கடைசி 2 minutes நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, கடைசி 2 minutes அது பயங்கர இமோஷனல். பல பேர் இன்க்ளூடிங் மீ எவ்ரி ஒன் ஆட் டியர்ஸ் இன் த ஹைஸ். அந்த மாதிரி தான் ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவரை வந்து என்னதான் நாங்கள் அடிக்கடி சட்டசபையில் பார்த்தாலும் மீட்டிங்ஸில் பார்த்தாலுமே திரையில் பார்க்கறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல். அது இல்லாதன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
பட் ஓகே, ஒரு நல்லது நடக்கணும், கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் ஓகே. Okay, fine, super. Again, back to you as MLA Raven sir. Thank you so much for coming because we know இந்த டைமில் எவ்வளோ பிஸியாக இருக்கும், எவ்வளோ விஷயம் இருக்கும், அண்ட் சார் சுற்றி அவ்வளோ விஷயம் பிஸியாக போயிட்டே இருக்குது. பட் இந்த டைம்லேயும் அந்த ரெஸ்பெக்ட்காக இன்னைக்கு மக்களுக்காக வந்து இந்த திருவிழாவை இன்னும் மெழுகேற்றிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் சார் கேட்டதா சொல்லிடுங்க சார் ப்ளீஸ். கண்டிப்பா. Thank you. One more time for MLA Raven, please. Thank you. Thank you. Behind Woods Jananayagan Tiruvizha title sponsors Chennai's Amrita Nale placement Nale Chennai's Amrita. Grand Royal Tours உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. உங்கள் தங்க நகை விற்று பணம் பெற Max Gold call 04445454545 Max Gold Cash for Gold. Powered by Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi, all in one plan's Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷ்ஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். வென்யூ பார்ட்னர் ஆம்பாஸ் கைவா. சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ். மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. Powered by Karthipuram, Coimbator's 200 acre Dream Township premium plots. Naturals, world's fastest growing salon chain. Air fiber Wi-Fi. Dr. Shivarma Oil Tarum Ayurveda. Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampas Kaiwan.